வாங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? ஏன் பாஸ் நல்லா இருக்கீங்க. நல்லா விசாரிக்கிறது ஒரு நலம் தானே. இருக்கேன் பாஸ். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா. நீங்க நல்லா இருக்கிறோங்கிறத பிறர் எப்படி இவங்க எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் உள்படுறேன். ஒருத்தர் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க. நீங்க நல்லா இருக்கிறத பிறர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் நல்லா இருக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்க? அவ்வளவுதான். நான் இருந்த ஆளுகிட்ட தான் போய் கேட்டு பாருங்க சொல்லுவேன். யோ, அந்த இருப்பு இல்லையா உன் வாழ்க்கையின் இருப்பு. அது நல்லா இருக்கு. அந்த அம்பாளுடைய அனுகிரகத்துல எந்த குறையும் இல்லை. இருப்புல ஒண்ணும் குறையில. ஆத்தா நல்லா வச்சிருக்காங்க. சுகமாக வைத்திருக்கின்றார். இருக்கட்டும். தம்பி யாரு? அண்ணன் யாரு? யாருக்கு யாருன்னு? யார் தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தால் தம்பின்னு சொல்றதான் வழக்கம். என்ன போல சின்ன பையன் உங்களை மாதிரி பெரியவங்களை பார்த்தா அண்ணன் சொல்ற பழக்கம். இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. நான் சொல்றேன் தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. அண்ணனுக்கு தான் பெருமை. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? நீங்க எந்த வகையில் தம்பிக்கு பெருமை? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டு. அப்ப முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை இல்ல, கொம்புக்கு வலிமை இருக்கு. அப்ப தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. நல்ல மனுஷனா இருக்கே. இப்படி கொஞ்சம் மனநிலை பாய்ச்சிருக்கீங்க. எதை வச்சு சொல்ற? இவ்வளவு ஒரு அறிவாளி. நான் ஒண்ணு தவறா சொல்லலையே. பின்னால கொம்பு முளைக்குங்கிறீங்களே, எந்த மாட்டுக்கு குண்டியில கொம்பு முளைக்கும்? நாராயணா நாராயண. பின்னாலேனா அது பின்புறம் இல்லையா, முதல் அடுத்து பிறகு. ஓஹோ, அது முதல்லயே வந்துரும். அப்புறம் தான் கொம்பு வருது. இப்ப அதனால நீங்க தம்பிக்கு தான் பெருமை இருக்கு, வலிமை இருக்கு. அண்ணனுக்கு பெருமை எப்படின்னு சொல்லு. முழு முதற் கடவுள் அதான் விநாயக பெருமான். அடி செக்க அடிச்சாருங்க டக்குன்னு. அவர் யாரு? அவர் தான் அண்ணே. தம்பி தம்பி முருகப்பெருமான். ரெண்டு வயலும் பழத்துக்கு போராடிட்டு ஓடினாங்களே. ஆமா. பழம் வாங்கினது யாரு? விநாயக பெருமான் தான் வாங்கினாரு. தான் வர்றாரு பாருங்க விநாயகர். உலகத்தை எல்லாம் சுத்தி வந்தானே முருகன். பழம் கிடைச்சதா? இல்லை. ஆனா உட்கார்ந்த இடத்துல அவங்க ஆத்தால எப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு பழம் வாங்கினானே யாரு? அது விநாயக பெருமான் வாங்க. யாருக்கு பெருமை? அந்த பழம் வாங்கினதுனால அண்ணனுக்கு பெருமை. அண்ணன் தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இந்த உலகத்திற்கு இந்த தம்பி வர காரணம்? அதை நான் கேட்கணும். எப்படி? நீங்க யாரு? நான் யாரு என்ன வரும்னு சொல்லணும். எதுக்கு வந்தீங்க? கேட்கலைன்னா உனக்கு தலை வெடிச்சு போகும். அப்படி இல்ல, தெரிஞ்சுக்கணும். இடத்துக்கு சொந்தக்காரன் நானு. இடத்துக்கு சொந்தக்காரன் உங்க இடத்துக்கு வந்துட்டா யாரு என்ன வரும் கேட்கணும். அப்படி விசாரிக்கக்கூடிய தன்மை உண்டு உங்களுக்கு. இருப்பின் என்பது நாரத மகரிஷி. ஏன் இப்படி அதுக்கு ஆவேசமா? இல்லப்பா, என் பேரை சொல்வதில் எனக்கு பெருமை. அப்படி நம்மளா பெருசா சொல்லக்கூடாது. அப்ப சில உங்களுக்கு கேட்கணுமா இல்லையா? நாரதன் அவ்வளவுதானே. இவ்வளவுதான். ரொம்ப சுருக்கமா நாரத மகரிஷின்னு சொன்னேன். தெரியுமியா? தெரியுமியா? எப்படி தெரியும்? எங்க பாத்திருக்கீங்க? எப்பத்தாலும் சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். எந்த நாரதர்? உனக்கு எத்தனை நாரதர் தெரியும்? ஒருத்தரும் தெரியாது. இந்த 18 புராணங்களில் வரக்கூடிய நாரதன். கதையெல்லாம் அவ்வளவுதான். புராண கதைகளில் வரக்கூடிய நாரதன். என்னையா சிரிக்கிற? சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்துடாது. அல்லது நீங்க தானே அது கிளவி சொன்னா என்ன சொன்னா? கிளவி நிறைய சொல்லி பார்த்திருக்கலாம். சோழி வேலை வேலைன்னு சொல்லு. வேலையும் சொல்லி ஒண்ணுங்க. எப்படி? இப்ப நாட்டு பாஷையா வர்றவங்க என்ன சொல்றாங்க? அங்க போய் என்ன சொல்லி வந்திருக்கேன் கேட்கணும் இல்லையா? ஊர்கள் ஒரு பாஷைகள் வேறு. அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்திருக்கேன். வேலைகள் பார்த்திருக்கிறேன்னா வேலை நல்ல வேலையா பார்த்திருக்கேன். கேட்டா சாணம் பண்ண முடியல. சங்கடப்படாத அளவுக்கு கேளு. என்ன அங்கிட்டு பாக்குற? உன்னுடைய பார்வை சரியில்லைப்பா. இந்த இரணிய முண்டாட்டி லீலாவதி அடிக்கிறாப்புல. நீ தான் இரணிய முண்டாட்டின்னா நான் லீலாவதி பேரு சொன்னேன். இதுல என்ன உண்மை என்ன பொய் எனக்கு ஒண்ணு புரியலையே. லீலாவதி மாசமா இருந்துச்சா? ஆமா இருந்தா. அப்புறம் இருந்தான்னு சொன்னேன். இருந்ததா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். மாசமா இருக்கல அந்த பிள்ளை புருஷன் இரணியம் சொல்லியிருக்கேன். என்ன சொன்ன? நீ வந்து வயிற்று பிள்ளைக்காரியா இருக்க. நான் இப்ப காட்டுக்கு தவம் பண்ணலாம்னு போறேன். நீ வீட்டுல தனியா இருக்க. சரி, கதவை அடைச்சுக்க. கண்ண கண்ண நாயெல்லாம் வரும். அவன் முன்னாடி அவன் சொல்லியிருக்கேன். உனக்கு சரி சொல்லிட்டு போறான். போ, கதவை அடைச்சுக்கிட்டே சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளை சரி மாமா, நான் எந்த நாயும் வந்தாலும் உள்ள விட மாட்டேன். ஆகா, கதவை சாத்திக்கிறேன் சொல்லியிருக்கேன். சரி அப்படின்னா அந்த பிள்ளை சாத்திருக்க போயிட்டேன். அந்த நேரம் நீங்க போயிருக்கீங்க. நான் போறதுக்கு முன்னால இந்திரன் போயிட்டேன். அந்த நாய் போயிடுச்சு. அப்ப உங்களுக்கு அந்த பட்டம், அவனுக்கு தான் அந்த பட்டம். அப்ப அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சு இழுத்துருக்கேன். அப்ப நீங்க போய் சரி அவனை ஏட்டா அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்க தப்பு இல்ல சார் பிஞ்சு அவனை போட அப்படின்னு அவனை விரட்டி விட்டு அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து தள்ளிட்டு விட்டு கூட்டிக்கிட்டு வந்து நல்ல வேலையை வந்து அவங்களுக்குள்ள சுண்ணாம்பரத்துல ரூம் கட்டுருக்கீங்க. அப்புறம் அவனுக்குள்ள 10க்கு 10 பிடிச்ச போட்டு சரி இந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சிருக்கீங்க. யோ உபதேசம் செய்தேன். தாயா சொல்றேன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை அசந்த தூங்கிருக்கு. அப்படியே தூங்கிருச்சு. உண்மைதான்.
தூங்கும் போது அந்த பிள்ளை தொப்புல உடைய வாய வச்சிருக்கேன் பெரிய மனுஷன். நாராயணா, உனக்கு அசிங்கமா இல்லையா? அட நாராயணா, அவன் சொல்லிட்டு அழுகுறாங்க. எப்படி சொல்ற? இறந்து சொல்லிட்டு என்ன சொல்ற? நாரதரைய முன்னாடி தொப்புல நக்கிவிட்டான். அட சை, கண்ணீர் விடுறேன். நாராயணா. அவனை கூப்பிட்டு சமாதானம் போட்டு கட்டி வாங்கி கொடுத்து அவனை தூங்க வைக்கிறவங்க பெரிய படம் வச்சு. அது சரி. என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? அப்படியே நக்கன்னு முடிவு தொப்புல நக்கல். அட நாராயணா, தள்ளி கூட செத்தா இருப்பா. அட அந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க. சச்சை, அது என்னையா பழக்கம்? அட இரிய, அட இங்க வாப்பா. இதைய தேர் எழுத்து தெருவில் விட்டாதையா. உங்க கிளவி சொல்லியிருக்கா, மொட்டை மொட்டையா சொல்லியிருக்கா. என்ன பண்ண இப்படி ஏதாவது அள்ளி போட்டு சொல்றது இல்லையா? சொல்லியிருக்கா. ஆனா சொல்ல முழு விவரமா சொல்ல. என்னது இது? அதாவது தவம் செய்ய போனது உண்மைதான். அப்புறம் என்ன? இரணியன் தவம் செய்ய போனது உண்மைதான். அவ கர்ப்பமா இருந்தது உண்மைதான். ஆக இந்திரன் போனது உண்மைதான். அவனை திட்டி அனுப்புனது உண்மைதான். ஆனால் ஒரு கர்ப்பமா இருக்கால அந்த பெண்ணு லீலாவதி, ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவு எங்க இருந்து ஆரம்பிக்கும்? தொப்புள் கொடி. தொப்புள் கொடி உறவு. அப்ப பாருங்க, தொப்புள்ள கொண்டே வாய் வைக்கல, தொப்புளுக்கு அருகாமல் வைத்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய குழந்தை நான் மந்திரத்தை சொல்கின்ற பொழுது எப்படி தெரியுமா கேக்குது? ஆக உள் வாங்கி பிறக்கின்ற பொழுது ஆக பெருமாளுடைய பக்தனாக பிறந்தான். தவத்துக்கு போனவன் வந்து கேட்கிறேன், இந்த உலகத்திலே நான் தான் தெய்வம், என் பேரைத்தான் சொல்லணும், எல்லாரும் என்னைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அப்பதான் பாருங்க அந்த புள்ளை சொல்றான், பிரகலாதன் சொல்றான், ஆக என்னுடைய கடவுள் திருமால் இருக்கின்றார். எங்கடா இருக்காரு உன் திருமால்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். தூணை பிளந்து கொண்டு வீட்டுக்குள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் இரணியனை வாசற்படியில வைத்து மடியில தூக்கி வச்சு கொடல உருவி மாலையா போட்டதுக்கு காரணமே நான் தாயா. நரசிங்க அவதாரம். ஆமா, புரியுதா? அப்ப நரசிம்மராவ் வந்து உங்க பாட்ட நரசிம்மராவ் இல்லையா, நரசிங்க பெருமாள். சந்தோஷம். சிங்க முகம் நல்லதுதான் செஞ்சிருக்கிய. ஆமா, சந்தோஷம். சரி, இவ்வளவு பேசுறீங்களே. இவ்வளவு பேசுறேன். என்ன யாருன்னு ஒரு வார்த்தை இல்ல, எங்க பேச விட்ட வந்ததுல இருந்து ஏதாவது உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப உன்னை பற்றி ஒரு சில விவரம் விசாரிக்கலாமா? உங்க பேர் என்ன? அப்படி கேட்கணும்ல, கேட்டதான வரும் பதில். ஆமா, அப்படித்தான் கேட்கணும். அட உன் பேர் என்னப்பா? அப்படி கேட்கணும். உன் பேர் என்னன்னு கேட்டு மைக் எடுத்துட்டு மண்டையை பொழந்து விடுவேன். எத்தனை தடவை கேட்கிறேன்? சொல்லல, இன்ன வரைக்கும் சொல்லலையே. வீரத்தேவன். வீரத்தேவன் யார் வச்சது? இல்ல, வீரத்தேவன் பேரை யார் வச்சது? அப்பா. எதுல வச்சாரு? முத்தூட்டு பைனான்ஸ்ல. அழகா வச்சாரு. அப்புறம் நீ கல்வி எதுல? எதுலப்பா? எது மூலமா? கோயில்ல தான் சாமி கும்பிட்டு என் காதுல வச்சாங்க. வீரோத்தேவன், வீரோத்தேவன், வீரோத்தேவன். வீரத்தேவன் சொல்லு, அதுல என்ன ஓவ சேர்க்கிறேன்? அப்படித்தான் சொன்னாங்க. சரி, வீரத்தேவன் வச்சாச்சு. உங்க பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு நம்பிராஜன். உங்க அம்மா பேரு நங்கமோகனி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்ல பிறந்தவனா? இல்ல, பிறந்தவனா பிறந்தவனான்னு கேக்குறேன். புரியுதா புரியலையா? நான் வந்து பிறந்தவன். பிறந்தவனா என்ன, பிறந்தவனா என்ன? பிறந்தவனா பிள்ளை, பிள்ளையா பிறக்கிறது. பிறந்தவனா கூட பிறந்த பிறப்பு. பாருங்க, அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அது பிறப்பு கூட பிறந்த பிறப்பு. அப்ப நீங்கள் பிறப்பு, நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கா இல்ல அம்மாவுக்கா? நீங்க பிறந்தது உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களா இல்ல உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்களான்னு கேக்குறேன். லூஜித்தனமா பதில சொல்லு. இந்த புரியல இன்னொரு தடவை வேணா கேக்குறேன். ரெண்டு பேரும் தான் வந்தேன். ரெண்டு பேருக்குள்ள எப்படி? அம்மா வயசுல 5 மாசம், அப்பா வயசுல 5 மாசம் இருந்தியா? டென்ஷன் கேட்கறதுக்கு பதில் சொல்லியா? இவ்வளவு தூரம் நீங்க இந்த மாதிரி பேசணும், நான் பேச மாட்டேன். இப்ப கேள்வின்னு ஒண்ணு இருந்தா பதில் கேள்வின்னு ஒண்ணு இருந்தா பதில் ஒண்ணு இருக்குமா இல்லையா? இவ்வளவு தூரம் என்ன எவ்வளவு கிட்டுக்கிட்டேன் நான். இப்ப நான் கேட்கிறேன்னா கேட்கறதுக்கு பதில் வரணுமா இல்லையா? எங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கு பிறந்தேன்னு எப்படி? அம்மா வயசுல 5 மாசம், அப்பா அது இல்லையா? அப்படி அல்ல. வேற எப்படி? பிறந்தது வந்து பெத்தது எங்க அம்மா. ஓ, பெத்தது உங்க அம்மா, பிறந்தது எங்க அப்பா. அப்படி சொல்லணுமா இல்லையா? இந்த பதில் வந்துருச்சுல்ல, நான் இதைத்தானே எதிர்பார்க்கிறேன். பெத்தது உங்க அம்மா, பிறந்தது யாருக்கு? உங்க அப்பாவுக்கு. இப்ப உங்க அம்மா பெத்தாங்கல்ல, அப்படி உங்க அப்பா என்ன செஞ்சு விட்டாருன்னு உங்க அம்மாவுக்கு நீங்க பிறந்தீங்க? என்னையா என்ன பண்ணாருன்னு செஞ்சீங்க பிறந்தீங்க? இந்த மாதிரி கேட்கிற கேள்வினா பதில் வரணுமா? எங்க அப்பாவுடைய இது எது? உங்க அப்பாவுடைய இந்த மாதிரி பேச்சு கேட்டா கேள்வி நான் பேச வரும்ல. என்னடா என்ன சத்தம்? ஒரே கொல்ல குணமா இருக்கு. இருந்தாலும் ஒரு டென்ஷன்.
அவன் எதுக்கு ஒரு நேரம் பேசிட்டு இருக்காங்க? அடிச்சு தூக்கி எறியுங்க. குடும்பத்தை அசிங்கம் யாரு? உங்க கையில போன கொடுக்குறேன். அடி அப்பாடி ஆகா. நீங்க யாரு, என்ன விவரம்? என்ன அவர் உங்க கையில போல கொடுத்துட்டு போறாரு? இல்ல யாரு நீங்க? முதல்ல நான் என் பெயர் நாரத மகரிஷி. அவன் பச்சை மண்ணு அவன்கிட்ட போய் என்னமோ வம்புட்டு தெரியல. அவனை நீங்க வம்புட்டீங்களா? ஐயா நான் வம்பு வம்புட்டீங்களான்னு வம்பு இழுத்தீங்களான்னு கேளுங்க. அதை வேற மாதிரி கேக்குது எனக்கு. பச்சை பிள்ளை அவன் நாங்க செல்ல நாங்க செல்லமா வந்துட்டு இருக்கோம். அவனுக்கு அவன்கிட்ட போய் சின்ன பையன் சின்ன பையன் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க அப்ப பெரிய மனுஷன் பேசணுங்கிறியே, நீங்க வந்திருக்கீல்ல? பெரிய மனுஷன் பேசுறியா? நல்லது கெட்டது இருந்தா எதா இருந்தாலும் பெரிய மனுஷன் கேட்கணும். நியாயமான சின்ன பையன் போய் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. திருமணம் இல்லாம வீடு போச்சாது. பெரிய மனுஷன் கேட்டோம்னா சின்ன பையன் போய் வம்புட்டு தெரிஞ்சிருக்கியா? ஒண்ணு இல்ல, நான் வம்பெல்லாம் இருக்கல. நான் ஒரு சந்தேகம், எனக்கு அந்த சந்தேகத்தை கேட்டேன். உங்க தம்பி தீர்வு சொல்லல, நீங்க அண்ணன் வந்திருக்கீங்க, எங்க பதில் சொல்லுவீன்னு எதிர்பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, நீ யாருக்கு? யார் நீங்க? முதல்ல நாரத மகரிஷின்னு சொல்லு. தேவலோகத்துல இருந்து புலோகத்துக்கு வந்திருக்கேன். நாரத மகரிஷி? ஆமா, மேலோகத்துக்கு புலோகத்துக்கு வந்திருக்கேன். எதுல வந்து ககன மார்க்கமா வந்தேன்னு சொன்னேன். எவ்வளவு டிக்கெட்? ஐயா டிக்கெட் எல்லாம் கிடையாது ஐயா. காற்றோடு காற்றாக தூசியாக துரும்பாக உருவத்தை அங்கிருந்து கொண்டு வந்து காற்றோடு காற்றாக வந்து வந்த இடத்தை உருவத்தை காமிப்பது, இதுதான் என்னுடைய மகிமை. உங்களுக்கு எனக்கு சண்டையா? இல்லையே. இல்ல இல்ல இல்ல. ஏன் அப்புறம் கோவமா பேசுறீங்க? நான் கோவமா பேசல, உங்களுக்கு விளங்கும்படி பேசுறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா சொல்லுங்க. இல்ல அவன் சின்ன பையன், அவன்கிட்ட அப்படி எல்லாம் பேசிருக்கலாம். சரி, நான் அப்படி கிடையாது. நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப நேரம் பேச மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? கையில என்ன இருக்கு பத்தி இல்ல? ஆமா வச்சிருக்கீங்க கம்பு. எதுக்காக சொல்றேன்? உங்களுக்கு உங்களால முடியல தானே கம்பு எடுக்கணும். எது இல்ல உங்களால முடியல. ஊண்டுகோல் என்பது மனிதனுக்கு முக்கியம். அது வயசாயிருச்சு. அது இப்படி வர்றப்ப வேற இது எப்படி? இது எதுக்கு? எப்படி இருக்கான்? இல்லையே ஒரு மாதிரி காவலாவல நிக்கிறீங்க. காவலுக்கு ஆயுதம் மாதிரி. காவல் இல்லையா? முனீஸ்வரே அருவாளை வச்சிருப்பாரு. பால தண்டா இத பாடி பாணியிலே கவனமா பேசணும். கவனம் தேவைதான். கம்பை கொண்டு என்ன பிரச்சனை? கம்பை கொண்டு பேசுவதை விட அன்பை கொண்டு பேசுவது. நாங்க எப்பவும் வம்பா பேசுறவங்க. அப்படியா? அவனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அவ்வளவு கோவமா போறியா? சரி, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்கல்ல? பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நீங்க என்ன வாத்தியாரா? அப்படி இல்லையா? அப்புறம் என்ன கேள்வி? உங்க தம்பி என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, நான் கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்டதுக்கு பதில் கேக்குறப்ப நீங்க சொல்லிருக்கணும், எனக்கு வாத்தியாரா விளக்கணும் போடான்னு சொல்றத விட சின்ன பையன் போய் பேசிட்டு இருந்திருக்கீங்க. சின்ன பையனை புடிச்சு வம்புக்கு அவனை போட்டு இமிச்சப்படுத்திட்டு இருந்திருக்கீங்க. சிறியோர்கள் எல்லோரும் சிறியோர்கள் அல்ல, பெரியவர்கள் எல்லோரும் பெரியவர்கள் அல்ல. சரி, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அது சொல்லுங்க. என்னன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்பா நீ யாருக்கு பிறந்தேன்னு கேட்டேன். நீ யாருக்கு பிறந்தேன்னு கேட்டேன். அதே கேள்வியை தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். எல்லாம் அப்பா ஆத்தாவுக்கு தான் பிறப்பாங்க. அப்பா ஆத்தாருக்குன்னா இப்படி அப்பா வயித்துல 5 மாசம் ஆத்தா வயித்துல 5 மாசம் இருந்தீங்களான்னு நான் கேட்கிறேன். ஆமா, ரெண்டா பிறந்து இதுல பாதி அதுல பாதி தள்ளி விடுவாங்க. அப்புறம் எப்படியா முழு பிண்டமா உண்ட? ஆத்தாவா எப்பா? ஆத்தா தானே பெத்தது. அதுக்கு காரணம் உங்க அப்பா தானே. உங்க அப்பா அப்படி என்ன செஞ்சாருன்னு உங்க ஆத்தா பெத்தாங்க? எங்க அப்பா எங்க தம்பி கிட்ட கேட்டேன், பதில் வரல. அண்ணன் பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். கோவப்பட்டது நியாயம் தாயா? எப்படி? ஆனா அவன் சின்ன பிள்ளை கோவப்பட்டேன். நான் கோவப்பட மாட்டேன். கோவப்பட்ட இல்ல நீங்க பேசுங்க. கோவப்பட்டதெல்லாம் பெருசல்ல. இல்ல இல்ல அப்ப எப்படி கொண்டு அப்பா என்ன செஞ்சாருன்னு உங்க அம்மா பெத்தாங்கன்னு கேக்குறேன். எங்க அப்பா தானே. ஆமா, கல்யாணம் செஞ்சாங்கல்ல. ஓ, கல்யாணம் செய்தது யாரு யாரை செய்தார்கள்? அப்ப ஆத்தால கல்யாணம் பண்ணேன். ஆத்தால கல்யாணம்னா என்ன கட்டணும்? அப்ப ஆத்தால யார் கல்யாணம் பண்ணுவேன்? இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண, மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ண. ஒரு ஆணு ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அவ்வளவுதான். திருமணம்னா யாருக்கு என்ன கட்டுனா அடையாளம்? திருமணம் தாலி கட்டுவாங்க. தாலிதானே கட்டினாங்க. ஆமா. யாருக்கு யார் கட்டின தாலி? புருஷன் தான் முன்னாடி கட்டுவேன். புருஷன் தானே கட்டினாரு. ஆமா. அப்ப கட்டினது எந்த இடத்துல? கழுத்துல. இல்ல கழுத்துலயா? எங்க வீட்டுலதான்யா. வீட்டுல சரியா? உங்க அம்மாவுடைய அங்கங்கள்ல எந்த இடத்துல கட்டினாங்கன்னு கேக்குறீங்க. ரொம்ப இல்லையா, சின்ன பையல பேச விட்டுக்கிட்டு இருக்க. நீ ஒரு பெரிய மனுஷன், கையில வேற கம்பு வச்சிருக்க, காவலாளிங்கிற. நான் கேட்டேன், கழுத்துல வாயா தாலி கட்டுவேன். எங்க தாலி கட்டு? நான் இடுப்புல கட்டிடுவாங்க. சரியா? அவரு கழுத்துலான கட்டினாரு, நீ இடுப்புல கட்டுவாங்க. அதுக்கு பேரு அறமுடி. அது அறா கேக்குறது. நான் அதை கேட்கல. கழுத்துலான உங்க அம்மா கட்டினாரு, நீ எந்த இடத்துல பிறந்த? நான் எங்க ஆத்தா வயித்துல பிறந்தேன். கழுத்துல கட்டின கழுத்துக்கு வயிற்றுல சுமக்கிற குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கழுத்துலான கட்டினார் அவரு, நீ யாரை கட்டிட்டு வயிற்றுக்கு போன? தாலிய கட்டினா தாலிய கட்டணும்னே அப்படில வரும். தாலிய கட்டின முன்னாடி குடும்பம் நடத்துவாங்க. என்ன எப்படி? கொடி இன்பம் கொடுத்தால் இன்பம். எனக்கு புரியல. நான் தேவலோகவாசி. பூலோக சடங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு லெக்கு புரியல. நான் சொல்றேன், சொல்லுங்க. கல்யாணம் முடியுது பத்தி இல்ல. ஆமா, கல்யாணம் முடியுற அன்னைக்கு
ஒரு இது வைப்பாங்க. எது? எங்க நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பொண்ணை மாப்பிள்ளையும் கொண்டு வச்சு சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. சாந்தி முகூர்த்தம். முகூர்த்தம். சரி. ஆமா, அந்த சாந்தி முகூர்த்தத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை அனுப்பி அறைக்குள்ள உட்காந்துருக்கான். சரி. இந்த பொண்ணு என்ன ஒண்ணு கையில பாலை கொண்டுட்டு போகும். ஓஹோ. இது பால் கொண்டு போகும். அவன் அங்க பழத்தை வச்சுக்கிட்டு தயாரா இருக்கான். என்ன பழம்? வாழைப்பழம். ஆமா, அவன் பழத்தை வச்சுட்டு இருப்பான். இது பால் கொண்டுட்டு போகும். சரி. பால் கொண்டுட்டு போனோம்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் பாப்பாங்க. அதுக்கு முன்னாடி பேசினது இல்லையா? சரி. சவல புத்திய பாருங்க, சாமியா இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்கேன், கதையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் செல்லுத படம் மாதிரி. நாராயணன், எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். என்ன? கல்யாணம் அன்னைக்கு தானே பண்ணாங்க? ஆமா. திருமணம் பிடிச்சல ரெண்டு பேரும். உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு முடிஞ்சா இல்லையா? முடிந்த உடனே இல்ல எப்படி கல்யாணம் முடிஞ்சு அவங்க பொண்ணு மாப்பிள்ள இல்ல பொண்ணு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா. இந்த சாந்தி முகூர்த்தம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இந்த சாந்தி முகூர்த்தம் சொல்ல விடுங்க. இல்ல நீங்க பேசுங்க. இல்லையா? தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பழத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க கூட மறிக்கிறீங்க. ஆமா, மாப்பிள்ளை வந்து பழத்தை வச்சிருப்பான். இது பாலை கொண்டுட்டு போகும். சரி. ரெண்டு பேரும் பாலும்பும் பழம்பும் சாப்பிடுவார்கள். பாலும்பும் பழம்பும். அது என்ன ஒண்ணா படுத்ததுல? ஐயோ, பால் பழம்னா கொஞ்சோண்டு பால், ஒரே ஒரு பழம். சரி. இவன் ஒரு சீப்பு பழம் வச்சிருக்கான். இது நிறைய செம்பு நிறைய பால் கொண்டு போகும். சரி. இது நிறைய இருக்கிறதுனால இதுக்கு பேரு பாலும்பும் பழம்பும். பாலும் பழமும். ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பால் கொடுக்க, அவர் பழம் கொடுக்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்து ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு அப்படியே அப்புறம் பிள்ளை வந்துடும். இப்பத்தாயே அந்த புலகத்துடைய ரகசியம் எனக்கு தெரியுது. பாருங்க, முதலிரவு அதாவது சாந்தி முகூர்த்த அறைக்குள்ள ஒருத்தர் ஒரு குழந்தை பிறக்கணும்னா பாலும் பழத்தையும் சாப்பிட்டா குழந்தை பிறந்துரும். அப்படித்தான் நீங்க பெரிய மனுஷன் சொன்ன கதை. அதுக்குள்ள நான் ஒரு கேள்வி, பாலும் பழமும் சாப்பிட்டாலே குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு? அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவும் அவசரத்துக்கு ஆள் இருக்கா? இல்ல, ஆள் இருந்துச்சுன்னா கொண்டாந்தீங்கன்னா நாங்களே செஞ்சு கூட காட்டுவேன். நாராயணா நாராயணா நாராயணா. சரி, இதுல இன்னொரு சந்தேகம் ஒண்ணு கேட்கலாமா உங்கள்ட்ட? வெறும் சந்தேகமா கேட்கும். சந்தேகத்திலே வந்து எல்லாம் அப்படி இல்ல, இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தேவ சபையிலே 12 வருடத்துக்கு ஒரு முறை கூடுவார்கள் அல்வா, அங்க போய் சொல்லலாம். இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் ஒண்ணு. நான் வருகின்ற மார்க்கத்துல ஆளுகுலம் சோ என்ற குரல், எது சோ அப்படிங்கிற ஒரு குரல், அதுதான் இங்கதான். அது யாரு என்ன வரும்? இங்க நாங்க தான். நீங்க தானே உங்க குரல்? நாங்க இருக்கிற இடமே சத்தமா தாங்க இருக்கும். சத்தமா இருக்கிறதா தெரியும். பெண் குரல் மாதிரி கேட்டுச்சே. அது பொம்பளை இல்லாம நாங்க எப்படி இருப்போம்? மயில நாங்க தூங்கிடுவோமா இல்லையா? பொம்பளை இருந்தா தான் நீங்க இருப்பீங்க. ஆளுகுலம் சோ என்ற குரல் கொடுத்த பெண்மகள் யாரு? பொம்பளை யாருன்னு கேக்குறேன். பொம்பளை யாரு? பெண் குரல் கேட்டுச்சே. பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாராயணா, மாமக்கார மாதிரி தெரியுதா? இல்ல மாமாக்கார மாதிரி தெரியுதா? இல்லையா, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமான்னு சொல்லவில்லை. பொம்பளை இருக்கான்னு எடுக்கிறீங்க. நடுக்கூர் சாமத்துல பொம்பளை எடுக்கிறீங்க. இதெல்லாம் பெரிய மனுஷன் பண்ற வேலையா? பொம்பளை கேட்கலையா? இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாரு? குரலுக்கு சொந்தக்காரி யாரு? இல்ல, இது சரியா வராது. வேற எது சரியா வரும்? என்ன இவரு சரியா வர மாட்டாரு. என்னன்னு தெரியல. குரலுக்கு சொந்தக்காரு என்னோட பிள்ளையதான். உங்களோட பிள்ளைதான். பேரு இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன பேரு? எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு? அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன். உள்ள நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? உங்க அப்பா யாரு, அம்மா யாரு, உள்ள பெண் மக்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இல்லையா? இருக்காங்கல்ல? இருக்கா. 2 குரல் வெடிச்சு. ஒண்ணு யாரு, இன்னொன்னு யாரு? 2 பொம்பளை தான். 2 பொம்பளை தானே. அதுக்கு பேர் இருக்கா இல்லையா? பேரு. ஒண்ணு உனக்கு என்ன உறவு முறை, இன்னொன்னு என்ன உறவு முறை? இல்ல, 2 பேருக்கு பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சிருக்காங்கல்ல? என்ன பேர் வச்சாங்க? வச்ச பேர் தான் என்ன? அதான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்படி என்ன எப்படி கூப்பிடுவாங்க? வச்ச பேர் தான் கூப்பிடுவாங்க. அதை எப்படி கூப்பிடுவாங்க கேக்குறல்ல? வாயில கூப்பிடுவாங்க. வாயில தான் எதை சொல்லி கூப்பிடுறாங்க? தமிழ்ல தான் கூப்பிடுவாங்க. தமிழ்ல தான் எப்படி உச்சரிக்கிறாங்க? தப்பு. டென்ஷன் ஆயிடும்டா. மயில புடிங்க. இத வேலை மயிலா பேச்சு கூப்பிடுறாங்க. அவள வளர்த்தல முடியாத மயில. அப்புறம் போடுறது என்னது கூப்பிடுறா? எதுக்கு 2 பேர் சேர்ந்தாலே கடுப்பாயிருவேன். என்னையா வம்பறச்சே? உள்ள பொண்ணுல வந்து மாட்டாங்க. அதே ஆயி போச்சு இன்னைக்கு. உள்ள சட்டம் கேட்டாரு சொல்லிட்டு பிள்ளையர் வச்ச பேரு மயிறு மட்ட. அது என்ன பேரு? கோபப்படாத அண்ணே. சத்தம் கிடைச்சா? சத்தம் கிடைச்சு. தப்பு எந்த பேர்ல? எப்படி சத்தம் செய்ய முடியுமா? சொன்ன என்ன அப்படி சொன்ன? சுருக்கி கேட்கல.
பின்னாடி பணமட்டை கிடக்குது, அதை நின்றுகிட்டு அடிக்காதே சட சடன்னு சத்தம் கேட்கும்னு சொன்னேன். நின்றுகிட்டு அடிச்சானா என்ன எதை வச்சு கம்ப கொண்டு அடிச்சாங்களா? அடைச்சு அந்த சத்தம் இல்லையா? ஆளோளும் சோ கேட்க இந்த பள்ளத்துல விழுந்து போகும்போது நாராயணா சப்தம் குரலோசை. அந்த சோவா? ஆமா. அவர் தொண்டையில இருந்து வர்ற சத்தத்தை கேட்கிறார். தங்கச்சி சத்தத்தை சொல்றாப்ல, அதை கேட்கிறானா? அதை ஒழுங்கா கேட்க வேண்டியானே. தங்கச்சி நம்ம நம்ம எல்லாம் உங்க கூட என்னையும் கேக்குறீங்க? அவன் நம்ம சாப்பிடாரு, அவனை போய் திட்ட கூடாது. மரியாதை கொடுத்து பேசுவோம். பெரிய மனுஷன் போய் நீ நம்ம வயது இப்படி சொன்னா அப்புறம் நம்ம பையனா நம்ம பையன் தேவலோகத்துல வந்திருக்கேன். அவனை போய் நம்ம தேவலோகத்துல வந்திருக்காங்க. முன்னாடி தங்கம்மா வந்து உங்களையும் ஏன் கூட கேக்குறீங்க? ஒத்துழைக்க மாட்டேன். அவன் சின்ன பையலா பெரிய மனுஷன்? அப்படியே ரெண்டு பேருக்குமே புத்தி இல்லாம தெரியுறீங்க. சரி சின்ன பையனாரும் பேசிவிட்டேன். சரி அண்ணன் தம்பிடா நீங்க வச்சுக்கோங்க. நான் யாரு, என்னுடைய தன்மை என்ன, என்னைய போய் மரியாதை இல்லாம ரெண்டு பேரும் கிறுக்கு மேல தெரியுறீங்க. தெய்வ பிரபு தானே, பேசலாமா? அப்படி என்ன அவனுங்கிறேன். எத்தனை பேர் தான் கிடக்குறீங்க நீங்க? ஆத்தாடி நல்ல வேலையா போச்சு. உங்க தங்கச்சின்னு சொன்னீங்கல்ல, தங்கை பேர் என்ன? யோ தங்கச்சின்னு சொன்னீங்க, தங்கைன்னு சொன்னீங்களா? தங்கை இருக்காங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இந்த சத்தம் கொடுத்தது நாராயணா வாயில வைக்கணும். நல்ல வார்த்தைங்க நீங்க விருப்பப்பட்டா நாராயண வாயில வைக்கணும்னு சொல்றேன். மொத்தத்துல கிறுக்கு குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன். ஆகா கிறுக்கு பிடிச்சு போச்சு அவங்க ரெண்டு பேருக்கு. இல்லையா தங்கை பேரு வள்ளி. வள்ளி கூட பிறந்ததா? தங்கச்சின்ற அப்புறம் கூட பிறந்ததான் இதுதான் கோவம் வருது. தங்கச்சின்னு சொல்றமா இல்லையா? அப்புறம் கூட பிறந்த ஜாக்கம் என்னையா நடக்குறீங்க? கூட பிரபாத தங்கையா இல்ல கூட தங்கையா? ஏன்னா கூடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம். ஐயா கூட பிறக்காதுங்க, வளர்ப்புக்கலங்க. எப்படி எடுத்தீங்க, எங்க எடுத்தீங்க? வெள்ளிக்கிழக்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்துல கண்ட. அங்கேயா போனீங்க? மயில புழுக போனோம். அவ யாரு விட்ட? யாரு விட்ட? அப்புறம் அந்த அங்க ஏயா போனீங்க? வள்ளிக்கிழங்கு எடுக்கத்தான் போனோம். அப்புறம் அங்க ஏன் போனீங்க? சரியா வள்ளிக்கிழங்கு எடுக்க போனது சரி. யார் யாரு போனீங்க? நான் விஜயம் சொல்றேன், என் நாட்டு மக்கள்னா அமைதியா உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அவங்களும் கடுப்பாயிட்டாங்கன்னா அவங்களும் கம்ப பிடிச்சிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா தாராளமா 1000 பேர் வந்தாரு. இல்லையா உங்க தங்கைன்னு சொல்றீங்க. நீங்க அங்க வேட்டைக்காக போனீங்களா இல்ல வள்ளிக்கிழங்கு எடுப்பதற்காக போனீங்களா? கிழங்கு எடுக்கிறது எங்க வேலை. உங்க வேலையே கிழங்கு எடுக்கிறதே. ஒரு கிழங்கு விடுறது இல்ல. எல்லா கிழங்கும் எடுத்து என்ன பண்ணுவீங்க? கிழங்கு எடுத்து அவிச்சு திட்டுரும். நல்ல வேலையா போச்சு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் போல இருக்கு. சரியா இந்த குழந்தை உங்க கூட பிறக்கவில்லை. வள்ளி இந்த குழந்தை எப்படி உங்களுக்கு தங்கையா இருந்தா? அது நானும் கப்பன வேடிக்கை போனேன். சரி போனேன். வேடிக்கை போன இடத்துல பாருங்க, வள்ளிக்கிழங்கு எடுக்கிற இடத்துல எடுத்துக்கிட்டே இருந்தான். சரி ஒரு குடிக்குள்ள கோப்பான்னு சத்தம் கிடைச்சு. சத்தமா? ஆமா என்னடா கோப்பான்னு சத்தம் கேட்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு இருக்கா? அறிவேட்டவனே எது சாப்பிடுறியா? எது சாப்பிடுறியா? நீங்க சாப்பிடுறியா? அந்த நாடு வந்தாலே சாப்பிட்டு சொல்லுங்க. அப்படி எதுவும் பண்ணுவ என்ன போட்டு உயிரை உட்கார மாட்டேன்றா, சாப்பிட மாட்டேன்றா. சாப்பிடுறியா சாப்பிடுறியா சாப்பிடுறியா? வேண்டாம் தாண்டா சொல்லுவேன். என்னையா கை எப்படி போகுது? கை என்னையா எப்படி போகுது? என்னையா நம்ம சாப்பிடுறியா சாப்பிடுறியா? நீ உட்கார்ற. நீ உட்கார்றா. அறிவிட்டவன அப்புறம் அவன் உட்கார மாட்டேன்ற, என்ன உட்கார விட மாட்டேன்ற. நீ நான் உட்கார்ந்து சொல்றேன். ஐயா வேற நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. அடே அப்பா இங்க வாங்கயா. ஐயா ஏஜா வாயை திறந்து உடனே ஓடி போயிடுறீங்க. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதாவது உங்க கூட பிறக்கிற பிரபாத தங்கைன்னு சொல்லிட்டாரு அவரு. எப்படி வந்தா அந்த பெண்மகள் தங்கைன்னு? வந்துருச்சு கூட்டியாந்து தங்கச்சி. இந்த மேட்டர் சொல்ல சொல்லலையே. சொல்லி இருந்தா நீங்க விட்டு போல.
யாரை பார்க்க நல்லா செஞ்சு 2 பேரும் காட்டுக்கு போயில கண்டெடுத்து கொடுங்க. டேய் லூசு போல டேய் அவன்கிட்ட போய் எதுக்குடா இந்த தாக்கெல்லாம் டேய். தண்ணி போட்டு வந்தீங்களா? தனியா போட்டு வந்தேன். நீங்க செய்தி ஏத்தானே சொல்லுங்க சாமி. நான் என்ன கேட்கிறேன்னா ஐயா நான் என்ன கேட்கிறேங்கிறது கேட்க கூட என்ன கேட்கிறேன்னா அதாவது வள்ளிக்கிழங்கு தோன்றி எடுக்கப்பட்ட பள்ளத்துல பிள்ளைய கண்டெடுத்தா சொன்னானே அப்படின்னு சொல்லி தொலைவே அவர் என்ன வாங்குறது சரியா? அந்த குழந்தையும் உங்க அப்பா கிட்ட எப்படி எடுத்து காமிச்சு இது பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி சொன்னேன். நேற்றுக்கு வரணுமா இல்லையா? போனோம் இந்த வெளியே இருக்க முடியா? உடுக்குள்ள பிள்ளை சரி அப்படியே போறேன் எடுத்து பா கும்பலக்குள்ள எடுப்பா. கதையை சொல்லணும் ஒழுங்கா சொல்லணும். நான் இந்த வேட்டைக்கு போயிட்டு கலங்கறது இருந்தோமா? சரி. போய் கோணி சத்தமா போய் எப்படி பாக்குறோம்? நல்லா பாத்தியா? இப்படி பாக்குறோம் நாங்க. சரி. பிள்ளை இப்படி கிடந்துச்சு. நாங்க இப்படி பார்த்தோம், பிள்ளை இப்படி. நீ எதை பார்த்த? நீ எதை பார்த்த? 2 பேரும் ஒரே தான். எதை பாத்தீங்க? அப்படி தான் பாத்தியப்பா. பொம்பளை பிள்ளைன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கல, எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி சொன்னேன். அதுக்கு பேர் என்ன? ஓ, உன் பேர் வச்சிருக்கலாம் அங்கே. என்ன பேரு? கேக்குற பேச்சு டேய் 2 தடுமாறு பேருடா. கேக்குறதுக்கு பதில் சொல்றீங்களா? பெரிய கொஞ்சம் முட்டாப்ப. சரி நீங்க அறிவாளி தானே, பதில் சொல்லுங்க. பார்த்தேன்ல. சரி அதை பார்த்து தெரிஞ்சு. ஓ, அதை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க அப்பா கிட்ட பொம்பளை அதைத்தான் எது உங்க முகம் மாதிரியே அந்த பிள்ளைங்க லட்சணமா இருந்துச்சு. சரி அப்பதான் என்னடா பாக்குறேன். அப்ப முகத்தை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? சரி என்னடா அப்படி கிடக்குதுன்னு புல்லு முதல்ல கிடந்துச்சு. சரி நமக்கு கையை விட்டு தடவணும். ஆகா, யாரு இதுல நீனா நீயா? 2 பேருமா? ஆனா எந்த அளவுக்கு மேல 2 பேரும் கூட்டுக்கலாம். நீ தான் போய் முழு முழுன்னு இருந்துச்சு. எது முழு முழுன்னு இருந்துச்சு? என்னையா கேட்டா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேன். யாரா என்னை கொண்டாடி ஏன்டா இப்படி மாத்தி சங்கு இருக்குல்ல, எந்த சங்கு? சங்கு என்ற புறவழி தடவுனா ஆண் குழந்தையாண்டா முடிச்சு கொண்டுடாத பாவம் நம்ம நம்பி அப்படின்னு ஒரு பிராட் அடிக்கிறேன். வழியில அப்படி சொல்ல சமாளிக்கிறேன். இருக்கட்டும், அடுத்த காவல்ல சின்ன பிள்ளையா இருந்தா கூட தூக்கி காமிச்சேன். ஒன்னு காமிச்சிருவேன். சரியா? எப்ப தூக்கி காமிச்சா? நானே அப்ப சின்ன பிள்ளைல பார்த்ததோடு இன்னும் பாக்கல. அப்ப நாங்க சின்ன பிள்ளைல பாக்குற பிள்ளை இந்த பிள்ளைய தூக்கி நாங்க தோல்ல பட்டுட்டு நாங்க ஜோச்சு தாட்டுவோம். சரி, இந்த தோல்ல பட்டுட்டு அது உச்சாலாம் போயிடும். அதை நாங்க தான் தடுத்துடுவோம். அதெல்லாம் இப்ப போய் பார்க்க முடியுமா? கூட்டாண்டு வச்சா போச்சல. சரி, அடுத்த காவலுக்கு கூடிய ஆளு அது எங்காலு. உங்க 2 பேரும் கூடியாளா? ஆமா ஆமா. டேய் நாங்கள்ல பாத்துக்கிறோம். உனக்கு என்ன ஐயா, இதெல்லாம் பாபச்சே இல்லையா? என்ன பாவம்? அவன் ஒத்துக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனை? ஒத்துக்கிறதா? நம்ம ரொம்ப டென்ஷன். பாஞ்சாலி அது அந்த காலம்யா. இந்த காலத்துல எப்படி ஒத்துக்கிறதுன்னு 2 பேர் தானே 3 கழிச்சிட்டோம்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றோம். சரி, இருக்கட்டும். அடுத்த காவல்ல ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னாரு. நீங்க அழைத்து வாருங்கள், நான் பார்க்கிறேன். என்ன செய்ய போறீங்க? என்ன கதை கொள்ள கதை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நேரத்தை போய் 5 மணிக்கு வரும், 5 மணிக்கு முடிச்சு 6 மணிக்கு சொல்லு. யானை மேல ஏறணும்னு ஆசைப்படலாம். சரி, அதே 10 ரூபா விட்டா ஏறிட்டே யானையவே ஏறணும்னு ஆசைப்படுறேன். அது நமக்கு அதுக்கு நான் நெத்தில அப்படியே உங்க வளத்துக்கு முளைச்சாலும் கவுட்டுக்குள்ள போய்த்தான் எட்டாவது ஒரு விஷயம் கிடையாது. வெஜ்ஜு போடணும். யானையை கட்டினா பத்தின்னு ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்க யானையை கூட்டிட்டு வாங்க, நான் பார்க்கலாம். நேரத்துக்கு எங்க யானையை போய் பாக்குறது? நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்களையே உசுர ஒன்று பார்க்காம தூங்காது பேசாட்டி மனசு தாங்காது
தாங்களையே உசுரி சொல்லி கொடுத்தாங்களையே உசுரி என் மனசு தாங்காது என்ன சாமியார் வந்திருக்காரு? எங்க சுவாமி வணக்கம். என்னங்க கொழுந்தனாரு? அண்ணன் நீங்க ஒண்ணும் செய்யல. இல்லங்க கொழுந்தனாரு. சுவாமி வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு நில்லலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு நில்லலாமா? வாழ்க பெண்மகளே, வாழ்க வழக்கு. யார் அந்த பெண்மகள்? எங்க அத்தாச்சி. எங்களுக்கு சொந்தமானவள். உனக்கு அத்தாச்சி. உனக்கு என்ன வேணும்? கொண்டாடி. தம்பி கொண்டாடி. ஓ, அவன் சொல்றான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு அத்தாச்சி. எனக்கு அத்தாச்சி. சரி, அவர் குழந்தையா. எனக்கு ஒண்ணும் புரியல இதுல. இல்ல பையன்யா. ஓ, அத்தாச்சி. எனக்கு தம்பி. உனக்கு அத்தாச்சி தானே? எனக்கு பொண்டாட்டியா இருக்கும்போது அவர் குழந்தையா. ஓஹோ, அவருக்கு பொண்டாட்டியா இருக்கும்போது எனக்கு அத்தாச்சி. மொத்தத்துல ஏதோ ஒரு தவறான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரியா பண்றான். தப்பா பண்ண நல்லது. ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னார்களே. தப்பா பண்ணா இருப்பாளா? சரியா பண்றீங்க. இப்ப சரியா பண்ணுவான். ஏன்னா எங்க அண்ணன் தான் சொல்லுவாரு, தப்ப சரியா பண்ணா தப்பிச்சுக்கலாம், தப்ப தவறா பண்ணா என்ன இருக்கக்கூடாது. அந்த வாசகம் மறக்கவே முடியாது. தங்கச்சி கூப்பிடுவோம். தவறை சரியா செய்கிறியே, மாட்டிக்கிறாம இருக்கிறியே. அங்க இருக்கட்டும், உங்களுடைய ஆளை சந்தித்து விட்டேன். அங்க இடத்திற்கு தலைவி அழைத்து வர. பெத்தாவே என்ன பெத்தாவே சுத்தி மணி காலை குட்டி குட்டியா. ஐயோ என்ன பெத்தா ஐயோ என்ன செங்கா ஐயோ பாத்தா பூவரசம்பு ஆச்சி பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்கல் மனசு பாடாரோ. பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்கல் மனசு பாடாரோ. சாப்பாடு பிரியாணி, டீ காபி சமோசா. தூது போற இனி துடிக்கிறொரு குயிலி குயிலி என்னென்னவோ என் நெஞ்சிலே. துடிக்கிறொரு குயிலி குயிலி என்னென்னவோ என் நெஞ்சிலே. பட்டல போனா பாப்பாயா பார்த்தத சங்கதி கேட்பாயா கிழக்கே போதகிலே நீதான்
முட்டை போண்டா வட நாளெல்லாம் எங்கிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன் தூக்கமில்லை காத்திருக்கேன் சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன் காத்திருக்கேன் வீரபாண்டி கோவிலிலே வருகிற தை பொங்கலிலே வேண்டியபடியே பொங்கல் வப்பை கேட்டதையெல்லாம் கொடுக்கிற சாமிக்கு பூவர சம்பு புகுதாச்சு ஒன்றுக்கு தேவை வந்தாச்சு காவேரி போல பொங்குற போண்டா வண்டி நின்றுச்சுமா. ஆனா உண்மையிலே இசைஞானி இளையராஜா கூட அந்த பாடலுக்கு இசையமைக்கும் போது இந்த அளவுக்கு இசையமைச்சிருக்க மாட்டாரு. கம்போஸ்களை எங்களை கூப்பிடல இருந்தா நாங்க அப்படியே அதோட அந்த பாட்டு அண்ணே அம்மா எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கீங்க என்ன உங்களை ஆளுக்கு ஒரு பக்கமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு போனேன். அப்படிதான் ரெண்டா எவரே ஏய் ஏய் அண்ணே அண்ணே யாரா இருந்தாலும் இவன் அவன் பேசலாம். முனி 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 அதே கத்தியடி கோவிந்தன். என்னடே உளறீங்க என்ன ஆளாளுக்கு உன்னை சொல்றீங்க. என்னடா பேரு? இந்த ஆளு பிரம்மாவுடைய மச்சனே நினைக்கிறேன். ஏய் மாமுனிவர் என்னடா சொல்றீங்க ரெண்டு பேரும் வேண்டா நம்ம தங்கச்சி நம்மள இப்படி கேக்குதடா. நம்மோட பிள்ளை கேட்காம யாரு? அதான் நாரத தொலைங்கடா எதுக்குடா எனக்கு கூப்பிட்டீங்க. நாரத வந்திருக்காண்டா. என்னடா எது நாரதர் வந்திருக்காரு ஆமா. பாத்தீங்களா ஆசீர்வாதம் வாங்குனீங்களா நீங்க ரெண்டு பேரும் வாங்கினா போதுமா இந்த பொண்ணு வாங்குனுச்சா அது நல்லா தூக்கி கொடுத்துச்சு. அவர் வாங்கிட்டாரு. தூக்கி கொடுத்துச்சு அவர் மயங்கிட்டாப்பா. அப்ப மூணு பேருமே சேர்ந்து தான் வாங்கிருக்கீங்க. இப்ப எனக்கு உனக்கு ஒரு குறைச்சாக்கில் வச்சிருக்காப்ல. உரத்தாக்கு அப்பெல்லாம் தூக்கிட்டு மொத்தமா எல்லாம் தூக்கி போக முடியாது. சரி சரி ஆளுக்கு பாதியா பிரிச்சு கடைசி கடை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போவோம். சுவாமி அழைத்து வாங்க ஆசீர்வாதம். டேய் சாமியை கூட்டியாடா. அண்ணா ஏ அண்ணா சாமியை கூட்டியாடா. ஏய் டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். அப்புறம் என்ன நீ வந்தேன் குடும்பம் தானா இல்ல ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருக. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா வந்த நாரதர் என்னடா நினைப்பாங்க நம்மளையா? என்னடா நம்மள நினைக்கிறது? ஏண்டா நீ என்ன நினைக்கிறது? ஏய் நீ என்ன நினைப்ப? சாமி தருங்க ரெண்டு பேரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ணே அம்மா என்ன இருந்தாலும் நீங்க என்னை எடுத்து வளர்த்தார மாதிரி எனக்கு அண்ணே. அதனால மரியாதையா சொல்றேன். உள்ள போய் காவலை பாருங்க. அப்படி சொன்னா நாங்க போக மாட்டோம். நீ எப்பவும் போல மரியாதை கொடு. நீ எப்பவும் போல அவளுக்கு மரியாதை கொடு. அட உள்ள போய் தொலைங்கடா நேரம் ஆயிருச்சுடா. இதத்தான் நான் இது இதே மரியாதை அவருக்கு கொடுங்க. ஒரு பாதம்